சரியான நேரம். ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் மற்றும் சாமி என்ற 2 சிறுவர் நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் தினமும் சேர்ந்து விளையாடுவதும் பாடம் படிப்பதுமான வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டனர். ஒருநாள் காலை பள்ளிக்கு செல்லும் வழியில் சாமி ஓடி வந்தபோது தவறுதலாக கண்ணனை தள்ளிவிட்டான். கண்ணன் கீழே விழுந்து காயமடைந்தான். சாமி அதை கவனிக்காமல் ஓடிச் சென்று விட்டான். கண்ணன் கோபத்தில் சிக்கிக் கொண்டான். ஆனால் அப்போது எந்த கூச்சலும் போடவில்லை. உள்ளுக்குள் மட்டும் இவன் செய்ததை மறக்க மாட்டேன் என்று நினைத்துக் கொண்டான். அடுத்த நாள் சாமி விளையாட்டில் ஆடுகளை விரட்டிக் கொண்டு ஓடிக்கொண்டிருந்தான். கண்ணன் அந்த நேரத்தில் ஒரு கல்லை எடுத்து அவனை நோக்கி எறிய தயாரானான். அதே நேரத்தில் அவரது தாத்தா அருகே வந்து கண்ணனின் கையை தடுத்து நிறுத்தினார். அவர் அமைதியாக சொன்னார், அடிக்கிற வேளையில் அடி, பழி வாங்கும் வேளையில் பழி இல்லை பாயு. கண்ணன் நின்று நிதானமாக யோசிக்கத் தொடங்கினான். தாத்தாவின் வார்த்தைகள் அவனின் உள்ளத்தை தொட்டன. அவன் கல்லை கீழே போட்டு சாமியை மன்னித்தான். நல்லோர் அறிவுரையை கேட்பதே அறிவு. மொழி: அடிக்கிற வேளையில் அடி, பழி வாங்கும் வேளையில் பழி இல்லை. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.